எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா சிவக்குமார் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இது மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு முதலமைச்சர் விஜய் ரசிகர்களும் மிக பெருமளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு கருத்தை சிவக்குமார் அவர்கள் சொன்னாங்க, எதனால இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது, அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்த பதில் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆக போகுது. இந்த 2 மாதங்களில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண சாதனைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழலை ஒழிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம்லாம் கிடையாது அப்படிங்கிறத பல கட்சியினரும் பல மக்களும் பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஊழல் என்ன பண்ணாலும் ஒழிக்கவே முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பேசுவாங்க. படித்தவங்க கூட இந்த குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்காகவே இந்தியன் 1, 2 அப்படின்னு 2 படங்கள் எடுக்கப்பட்டுச்சு. ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த படங்கள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. அப்ப நம்முடைய தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஊழல் மலிந்து கிடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த ஊழலை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு 2 மாத காலத்தில் ரொம்பவே அசால்ட்டா ஒழிச்சிட்டாரு. இன்னைக்கு ஒவ்வொரு கிராமப்புறத்தில் இருந்து ஏழை எளியவர்களிருந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் சொல்றது, ஊழல் இப்போ எங்ககிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு இலவச பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு கவர்மெண்ட்டில் இந்த டிவிக்கு ஆட்சியில் போய் அதற்கான பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உடனடியாக அதற்கான பர்மிஷன் கொடுக்கப்பட்டுச்சான். இதே தொழிலதிபர் இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் போய் அந்த இலவச பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கான அனுமதி கேட்டிருக்கிறாராம். பல லட்சங்கள் பல கோடிகள் வரைக்கும் லஞ்சம் கேட்கப்பட்டதோட நிறைய நேரங்கள் இழுத்தடிக்கப்பட்டுச்சான். ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் உடனடியாக அந்த பர்மிஷன்லாம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு மிக பெருமளவுக்கு ஆச்சரியமாக சமூக வலைத்தளங்களை தன்னுடைய பதிவிட்டிருந்தார். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய சாதாரண மக்கள் எல்லாருமே சொல்கிறது, எங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதுங்க. இப்போல்லாம் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ளே போனால் எங்களை ரொம்பவே மதித்து உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஊழல் அப்படிங்கிறது, எந்த லஞ்சம் அப்படிங்கிறதால எங்ககிட்ட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம உண்மையாலும் தமிழ்நாட்டை தான் வாழ்கிறோமா, இல்லை நம்ம தமிழ்நாடு வெளிநாடு அளவுக்கு முன்னேறி அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது. நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட பல சாதனைகளை நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாரு. இதை எல்லாம் வெறும் 2 மாதங்களில் பண்ணி காட்டியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்த 5 ஆண்டுகள், அடுத்த 10 ஆண்டுகள், அடுத்த 15, 20 ஆண்டுகள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய தமிழகம் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு வெற்றி அடையும், நம்முடைய தமிழகத்து மக்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையை எட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கும்போது நேயர்களே, சிவக்குமார் அவங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க வந்தவங்க சில கார் பொம்மைகளை கொடுத்துருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கார் பொம்மையை ஒரு சிறு குழந்தை மாதிரி ரொம்பவே ரசித்து அந்த காரை பார்ப்பார். இதை சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர் முதலமைச்சர் இல்லைப்பா, குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது, முதலமைச்சர் விஜய் அவர்களை எதிர்க்கிறவங்க, இது முதலமைச்சர் பண்ணுற வேலையா, ஒரு கார் பொம்மை கூட விளையாண்டுட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் முதலமைச்சருக்கான தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணதுக்கு சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படிடா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, அந்த மனுஷன் எத்தனை நல்லது பண்ணியிருக்கிறாங்க, 50 வருட காலங்களாக யாருமே பண்ண முடியாத விஷயங்களை 2 மாதத்தில் பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, இன்னும் 5, 10, 15 வருடங்கள் கழித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழக மக்களுக்கு எவ்வளோ நல்லதையும் எவ்வளோ முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்பவே கேவலம் பண்ணாதீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுடைய ஆட்சியில நம்முடைய தமிழகம் எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருந்துச்சு, அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை சின்ன சின்ன விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாம இப்படி கடுமையா விமர்சனம் பண்றீங்களேன்னு ரொம்பவே கோபப்பட்டு பேசியிருக்கிறாரு. இது மிக பெருமளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. நேயர்களே, சிவக்குமார் சொன்ன கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.